அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். வாழ்க்கைய நம்ம வாசிப்பின் மூலமாக, தேடுதலின் மூலமாக, நல்ல சிந்தனைகளின் மூலமாக இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி விட மாட்டோமா என்கிற ஒரு பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம். இப்போ இந்த வாழ்க்கையில எதுங்க ரொம்ப மகிழ்ச்சி? பணம் சம்பாதிப்பது மகிழ்ச்சியா அப்படின்னா, லக்கி பாஸ்கர்னு இப்போ ஒரு படம் வந்துச்சு. இந்த பணத்தை சம்பாதிக்கிறது எப்படிப்பா அப்படின்றது அந்த படத்தினுடைய சாதாரண கான்செப்ட். ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் அமெரிக்காவில் போய் பெரிய சொத்து மதிப்புள்ள ஒரு பெரிய ஆளாக எப்படி மாறுறாருப்பான்றது தான் இந்த லக்கி பாஸ்கர் அப்படின்றதோட படத்தினுடைய கான்செப்ட். ஆனால் இந்த படத்தில் இன்னொரு சூட்சமமான ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க. என்ன தெரியுமா? பணம் சம்பாதிக்கிறது வெற்றி இல்லை, சம்பாதித்த பணத்தை குடும்பத்தோடு ஒருத்தர் மகிழ்ச்சியா செலவு பண்ணாருன்னா அதாயா மகிழ்ச்சி. சுற்றத்தால் சுற்றுப்பட உந்தல் செல்வந்தான் பெற்றதால் பெற்ற பயன்றார் வள்ளுவர். என்ன தெரியுமா அர்த்தம்? காசு சம்பாதிச்சு சட்டப்பையில போட்டு வச்சுக்கிறது சந்தோஷம் கிடையாதுப்பா. நம்மை சுற்றி இருக்கிறவர்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்வது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. இப்ப பணம் தான் சம்பாதிக்கணுமா அப்படின்னா, எதை சம்பாதிக்கணும்ன்றது ஒருத்தருக்கு மிகப்பெரிய விஷயமா தெரிஞ்சுக்கணும் சார். இல்ல, மகாபாரதத்துல ரொம்ப பிடிச்ச கதை மகாபாரதத்துல இந்த கதை தான் மகாபாரதத்தினுடைய டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். போர் அறிவிச்சிட்டாங்க. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் யுத்தம் தொடங்க போகுது. அர்ஜுனன் ஒரு பக்கம், இந்த பக்கம் துரியோதனன். இந்த ரெண்டு பேருக்குமே கிருஷ்ணர் சொந்தக்காரர். ரெண்டு பேருக்குமே கிருஷ்ணர் சொந்தக்காரர். இப்ப ரெண்டு பேர் கேட்டாங்கன்னா கிருஷ்ணர் கொடுத்துதான் ஆகணும். இப்ப கிருஷ்ணருக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை. இப்ப நீ என் பக்கம் தான் இருக்கணும்னு கௌரவர்களும், என் பக்கம் தான் இருக்கணும்னு பாண்டவர்களும் கூப்பிட்டா என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. இப்ப இந்த ரெண்டு பேருமே கிருஷ்ணரை பார்க்க வராங்க. இப்ப துரியோதனன்ட்ட கிருஷ்ணர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். துரியோதனன் என்ன தெரியுமா கேட்டா? உன்னுடைய படைகள் வேணும், உன்னுடைய சொத்துக்கள் வேணும், உன்னுடைய எல்லா செல்வங்களும் வேணும், இந்த ஆயுதங்கள் எல்லாம் வேணும், இதெல்லாம் கௌரவர்களுக்கு வேணும். கிருஷ்ணர் அப்படியே பார்த்தார். அர்ஜுனா உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அர்ஜுனா ரொம்ப சிம்பிளா கேட்டாங்க, உன் சங்கு வேணும்னு கேட்டான். இவன் படை வீரர்கள், அத்தனை ஆயுதங்கள், அத்தனை தேர்ப்படை, குதிரைப்படை, இவ்வளவு கேட்டாரு துரியோதனன். அர்ஜுன் என்ன தெரியுமா கேட்டான்? சிம்பிளா உன்னுடைய சங்கு என்கிட்ட வேணும், பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடிய அந்த சங்கு என்கிட்ட வேணும். கிருஷ்ணர் சொன்ன ரொம்ப எளிமை, இதெல்லாம் நீ வச்சுக்க, சங்க நீ வச்சுக்கன்ட்டார். இப்ப துரியோதனனுக்கு ஆச்சரியம். சங்க எதுக்குடா அவன் கேட்டான்? வெறும் சங்க வச்சு என்னடா பண்ண போறான்? இந்த பாஞ்சஜன்யம்ன்ற சங்க வச்சு என்ன பண்ண போறான்னு துரியோதனனுக்கு புரியல. கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா என்ன தெரியுமா சார், அதுக்குள்ள ஒரு சூட்சமோ, பஸ் என்னதான் பெட்ரோல் இருந்தாலும், என்னதான் எல்லா தொழில்நுட்பமும் இருந்தாலும், கண்டக்டர் யாரோ அவர் விசில் ஊதுனா மட்டும்தான் அந்த பஸ் கிளம்பும். அதே மாதிரி போர்க்களத்துல யாரு சங்கு ஊதுறார்களோ அதை பொறுத்து தான் அந்த போர் அமையும். எப்படி பஸ்ஸுக்கு ஒரு கண்டக்டரோ, அப்படி அந்த படையை வழி நடத்துபவர் யாருன்னா அந்த சங்க ஊதுறவர். பாஞ்சஜன்யம்ன்ற சங்க அர்ஜுனனுக்கு கொடுத்த காரணத்தினால இந்த சங்குக்காக கிருஷ்ணரும் அங்க வரணும். கிருஷ்ணரும் அர்ஜுனனோட வந்தே ஆகணும். இப்ப அர்ஜுனன் என்ன தெரியுமா? எனக்கு படையெல்லாம் வேணாம், எனக்கு நீ மட்டும்தான் கிருஷ்ணா வேணும்ட்டு கிருஷ்ணரை கூட்டிட்டு வந்துட்டான். இப்ப போர்க்களத்துல சார், இந்த பக்கம் கௌரவர்கள் சார்பா துரியோதனன் சங்கு ஊதி போரை தொடங்குறான். இந்த பக்கம் தர்மர் தானே சங்கு ஊதணும், ஊதல, கிருஷ்ணர் சங்கு ஊதுவார். பாஞ்சஜன்யம்ன்ற சங்க கிருஷ்ணர் ஊதுறார். என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த பக்கம் துரியோதனன் சண்டை போடுறான். ஆனா இந்த பக்கம் இந்த படையை வழிநடத்துபவர் தர்மர் அல்ல, கிருஷ்ணர் என்று சொல்லாமல் சொல்லப்பட்டது மகாபாரத யுத்தம். அப்ப அர்ஜுனனுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த படையை விட, படை வீரர்களை விட, செல்வத்தை விட கிருஷ்ணர் என்கிற ஒருவரை நாம் சம்பாதித்தால், இந்த பாஞ்சஜன்யம்ன்ற சங்க நம்ம சம்பாதிச்சிட்டோம்னா கிருஷ்ணர் நம்மளோட வந்துருவாரு, போரில் வெற்றி கிடைத்து விடும்ன்றது அர்ஜுனனுக்கு தெரிஞ்சது. எப்பயுமே நாம எதை சம்பாதிக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு பெரிய விஷயத்தை விட்டுறக்கூடாது. ஒரு ராஜா ஒரு நாட்டுக்கு அறிவிக்கிறார், இந்த சத்திரத்துல பொன், பொருள், அரிசி, மளிகை சாமான் எல்லாம் இருக்கும். யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அவங்க அதை எடுத்துட்டு போலாம். இப்ப அரிசி இல்லாதவங்க அரிசி எடுத்துட்டு போறாங்க, சில பேர் தங்க நாணயங்கள் எடுத்துட்டு போறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்த வந்து அதெல்லாம் எடுத்துட்டே போறாங்க. ஒரு வயதான பாட்டி சொல்றாங்க, இங்க இருக்கிற எதுவுமே எனக்கு வேணாம், எதுவுமே வேணாம், எனக்கு தேவையானது இந்த சத்திரத்திலேயே இல்லை. ராஜா சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்தாகணும்னு. இந்த பாட்டி சொல்றாங்க, எனக்கு தேவையானது இந்த சத்திரத்துல இல்லை, உங்க ராஜாவை வர சொல்லு, எனக்கு தேவையானது நான் ராஜாட்ட தான் கேட்பேன். இப்ப அவங்க வேற வழியே இல்லை. இப்ப ராஜாட்ட போய் சொல்றாங்க. அப்படி ஒரு பாட்டி நிக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையானது இந்த சத்திரத்திலே இல்லைன்றாங்க. நீங்க வந்தா மட்டும்தான் அதுக்கு தீர்வு. இப்போ ராஜா என்ன பண்றாரு, யானை மேல ஏறி
ஊர்வலமா வராரு. அந்த சத்திரத்துக்கு வந்து யானையிலிருந்து இறங்கி அந்த பாட்டி கிட்டக்க போய் பாட்டிகிட்ட கேட்கிறாரு, பாட்டி உனக்கு என்னதான் வேணும்? பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, அரிசி இருக்கு, சாமான், உனக்கு என்னதான் வேணும்? அந்த பாட்டி வேகமா போய் ராஜாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கட்டி பிடிச்சிட்டு எனக்கு நீ தான் வேணும்ட்டாங்க. நீ தான் வேணும், எனக்கு வேற எதுவுமே வேணாம், உன்னுடைய அன்பும் பாசமும் தான் எனக்கு வேணும்னு ராஜாவை கட்டி அணைச்சிக்கிட்டாங்க. ராஜா நெகிழ்ந்து போறாருங்க. தாயில்லாத பிள்ளையாக இருந்த அந்த ராஜா அந்த பாட்டியினுடைய அன்பில் நெகிழ்ந்து போய் அந்த பாட்டியை வணங்கி, தாயை வணங்கி, இன்றிலிருந்து நான் உங்களை தாயாக தத்தெடுத்துக் கொள்கிறேன், நீங்கள் அரண்மனையில் வந்து இருக்கலாம்னு அந்த தாயை தன்னுடைய யானையில் அழைத்து சென்றார்னு ஜென்ல ஒரு அழகான கதை வரும். இந்த பொருளுக்கு ஆசைப்பட்டவங்க, அரிசிக்கு ஆசைப்பட்டவங்க எல்லாம் அதோடு முடிஞ்சிருது. ஆனால் இந்த பாட்டி ராஜாவையே பிடித்து வைத்துக் கொண்டார்கள்னு அந்த கதை நம்ம கற்றுக் கொடுக்குறதில்ல. அப்படி இந்த உலகத்துல நம்ம எதை சம்பாதிக்கணும்ன்றது சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம அப்படியே சபலத்துல போயிடுறோம்ல. சின்ன சின்ன விஷயங்கள்ல மனம் சஞ்சலம் அடைஞ்சு அது பக்கம் போயிடுது இல்லை. இந்த பொன் பொருள், இந்த அற்ப விஷயங்கள், அதை தாண்டி மிகப்பெரிய விஷயங்கள் நமக்காக காத்து கொண்டிருக்குன்னு நம்புறவங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க சார். சமீபத்துல நான் படிச்சு நெகிழ்ந்த ஒரு சம்பவம். சவுதி அரேபியால ஒரு பாலைவனத்துல யூசுப்ன்றவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. ஆடு மேய்க்கிறார். இந்த ஆடு ஜீவிதம் படத்துல காமிச்சாங்களா, அப்படி 1000 ஆடுகளை யூசுப்ன்றவர் ஒருத்தர் மேய்ச்சிட்டு இருக்காரு. அந்த பக்கமா ஒரு கார் வருது. இந்த கார் நின்று அந்த கார்ல இருந்தவர் என்ன தெரியுமா கேட்கிறாரு, அந்த ஆடு மேய்க்கிறவரை கூப்பிட்டு, ஒரு ஆடு எனக்கு தெரியான்னு கேட்கிறாரு. ஒரு 400 ரியாலுக்கு தெரியா? ஒரு ஆட்டினுடைய விலை 800 ரியால் ஒரிஜினலா வாங்கினா. இப்ப இந்த ஆடு மேய்க்கிறவங்க கிட்ட அப்படியே பாதி விலைக்கு வாங்கிட்டு போவாங்க. எதுக்காக அப்படின்னா, இப்ப இந்த ஆடு 1000 ஆடு மேய்க்கிறப்ப அந்த முதலாளிக்கு தெரியவா போகுது அப்படின்ற ஒரு இதுல இந்த அவங்களை கரெக்ட் பண்ணி இப்படி வாங்கிட்டு போயிடலாமேன்னு இந்த யூசுப்ன்றவர்கிட்ட காரை நிப்பாட்டி கேட்குறாங்க, எனக்கு ஒரு ஆடு தெரியா, 400 ரியால் தரேன். இப்போ பக்கத்தில் இருந்த நண்பர் இதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. இந்த ஆட்டை வீடியோ எடுக்கிறாரு, சும்மா அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே வர்றாரு. 400 ரியால் தரேன், நீ எனக்கு ஆடு தெரியாது. அந்த யூசுப் சொல்றாரு, நான் தரமாட்டேன், ஆட்டை நான் தரமாட்டேன். இவர் கேட்கிறாரு, ஏன் தரமாட்டேன்? முதலாளி கிட்ட மாட்டிக்குவோமேன்னு பயமா? இல்ல 1000 ஆட்டுல ஒரு ஆடு போச்சுன்னா அவர் ஒன்றும் பெருசா கண்டுக்க போறது இல்ல. வெயில்ல இறந்து போச்சுன்னு சொல்லலாம், இல்ல ஆடு உடம்பு சரி ஏதாவது ஒண்ணு சொல்லிடலாம். ஆனாலும் கூட முதலாளிக்காகன்னு இல்லை, நான் தரமாட்டேன் அப்படின்ற. ஏன் தரமாட்டேன்? உன்னோட ஒரு மாசம் சம்பளம் எவ்வளோ? 100 ரியால். உனக்கு நான் 400 ரியால் தரேன்றேன், அப்படியே ஆட்டை கொடுக்க மாட்டேன். இப்ப அந்த யூசுப் சொல்றாரு, எல்லாவற்றையும் இறைவன் கண்காணிச்சிட்டு இருக்கான். எனக்கு தொழில் தர்மம்னு ஒண்ணு இருக்கு, அந்த தர்மத்தை மீறி நான் இதை செய்ய மாட்டேன். 400 ரியாலுக்காக என் தொழில் தர்மத்தை என்னால விட முடியாது, நான் இதை செய்யவே மாட்டேன், நான் ஆட்டை கொடுக்க மாட்டேன்ற. இது எல்லாம் அந்த வீடியோல பதிவாகுது, அந்த நண்பர் எடுக்கிற வீடியோல பதிவாகுது. இப்ப இந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு சார். வீடியோ வைரல் ஆயிடுச்சு. செய்யும் தொழில ஒருத்தர் கடவுளா பாக்குறாரு, தன்னை கடவுள் கண்காணித்து கொண்டிருக்கிறாருன்னு ஒருத்தர் சொல்றாங்களேன்னு இந்த சவுதி அரேபிய அரசாங்கம் என்ன பண்ணுது, எப்படியோ அந்த யூசுப் அவரை கண்டுபிடிச்சு, அந்த பாலைவனத்தில் ஆடு மேய்க்கக்கூடிய அந்த யூசுப்பை கண்டுபிடிச்சு, இப்படி ஒருத்தர் நம்ம நாட்டுல இருக்காரா, இந்த தொழில் மீது பற்று கொண்ட இப்படி ஒருத்தர் நம்ம நாட்டுல இருக்காரா, இவர் அத்தனை பேருக்கு உதாரணம் பான்னு சொல்லி சவுதி அரேபிய அரசு 2 லட்சம் ரியால் அவருக்கு பரிசா கொடுத்திருக்காங்க. 2 லட்சம் ரியால். அவர் ஆக்சுவலா ஸ்வீடன் நாட்டிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு இந்த ஆடு மேய்க்கிறதுக்காக போறாங்க. இந்த செய்தி ஸ்வீடன் நாட்டுக்கு தெரியுது. தன்னுடைய தாய் நாட்டிற்கு அந்த யூசுப் அவர்களை வரவைத்து சவுதி அரேபியாவில் ஸ்வீடனுக்கு பேர் வாங்கி கொடுத்த காரணத்துக்காகவே சவுதி அரேபியாவை விட இவருக்கு அதிகமான பரிசு கொடுக்கணும்னு சொல்லி அந்த நாட்டு ஸ்வீடன் அமைச்சர் என்ன பண்றாரு, 3 லட்சம் ரியால், 3 லட்சம் ரியால் இவருக்கு பரிசா கொடுக்கிறார். மொத்தம் 5 லட்சம் ரியால் இவருக்கு பரிசாக கிடைச்சது யூசுப் அவர்களுக்கு. எதுக்காக? 400 ரியாலை வேண்டாம் என்று இடது கையால் ஒதுக்கிய காரணத்தினாலும், தான் செய்யக்கூடிய வேலையில் ஒரு தர்மம் இருக்க வேண்டும் என்று நினைத்த காரணத்தினாலும், தன்னை இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான்னு நினைத்த அந்த காரணத்தினாலும் இவருக்கு அந்த 400 ரியாலை விட 400 மடங்கு 4000 மடங்கு அதிகமான பணம் சேர்ந்தது என்பது இப்ப நடந்த ஒரு வரலாறு. இன்னைக்கு நீங்க கூகுள்ல போய் யூசுப் 4000 ரியால்ஸ் அந்த இது போட்டீங்கன்னா அப்படியே வருது அந்த கதை. இப்படி நம்மளை சார் இப்போ இந்த கேமராக்கு முன்னாடி நம்ம உட்காரும் போது அழகுபடுத்திட்டு வர்றோம்ல, இப்படி மேக்கப்லாம் போட்டு அழகுபடுத்திட்டு வர்றோம்ல, இந்த கேமராக்கு முன்னாடி அழகா இருக்கிறது முக்கியம் கிடையாது, அந்த கேமராக்கு முன்னாடி அழகா இருக்கணும். நம்ம ஒரு கேமரா கண்காணிச்சுக்கிட்டே வருது இல்ல, இந்த பிரபஞ்சம் என்கிற இந்த கேமராக்கு முன்னாடி நம்ம அழகாக தெரியணுங்க. எதை சம்பாதிக்க வேண்டும், எதை நிராகரிக்க வேண்டும் என்று தெரிந்தவர்களால் மட்டும்தான் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடைய முடியுது. சிறகை விரிக்கக்கூடிய பறவைக்கல்ல, சிறகை மூட தெரிந்த பறவைக்குத்தான் கூடு அழகாக தெரிகிறது. நாம் நம் கூட்டை அடைய வேண்டும் என்றால் சில நேரங்களில் நம் சிறகுகளை சுருக்கிக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி.